சிவமயம் சேனல் வழங்கும் தினமும் ஒரு திருக்குறள். ஆசையற்ற ஆனந்தம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வெங்கடேசன் என்ற வியாபாரி இருந்தார். மிக செழிப்பாக வாழ்ந்தார். ஆனால் அவர் மனதில் ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் இருந்தது. நாளை என்னாகும்? இந்த பணம் போய்விட்டால் என்ன செய்வது? அவரால் இரவில் தூங்க முடியாமல் இருந்தது. கணக்கு புத்தகங்களை எடுத்து பார்த்து கொண்டே விழித்திருப்பார். எதையாவது வெல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எப்போதும் மனதை ஆட்டிப்படித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் காலை அவருடைய சிறிய மகள் தமயந்தி அந்த கவலையை உணர்ந்தாள். தமயந்தி அவரிடம் சென்று, அப்பா, நீங்கள் எப்போதும் பதட்டத்துடன் இருக்கிறீர்கள், எங்களுக்கு மிக கவலையாக உள்ளது என்றாள். அவருக்கு என்ன பதில் சொல்லுவதென்றே தெரியவில்லை. அன்று மாலை அவர் கிராமத்தில் உள்ள கோயிலுக்கு சென்றார். அங்கே ஒரு ஆன்மீக சந்நியாசி இருப்பதை கண்டார். வெங்கடேசன் அவரிடம் சென்று பணிவுடன் கேட்டார், ஐயா, நான் பெரும் பணக்காரன், எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளன. ஆனால் என் மனம் அமைதியற்று இருக்கிறது. பயமும் கவலையும் என்னை சூழ்ந்துள்ளன. எனக்கு மன அமைதி கிடைக்க என்ன செய்ய வேண்டும் ஐயா? தயவு செய்து கூறுங்கள் என்று கேட்டார். ஞானி வெங்கடேசனை பார்த்து புன்னகைத்தபடியே, உனக்கு தேவை எது, தேவையற்றது எது என்று நீ பிரித்து பார்க்கிறாய், அதனால் தான் உனக்கு துன்பம் என்றார். வெங்கடேசன் குழப்பமடைந்து விட்டார். நான் எப்படி பிரித்து பார்க்கிறேன், எப்பொழுது பிரித்து பார்க்கிறேன் என்று கேட்டார். அதற்கு ஞானி, நீ பணத்தை தேவை என்றும் அதை பற்றிய கவலை தேவையற்றது என்றும் பார்க்கிறாய். ஆனால் உண்மையில் இந்த இரண்டையும் நீ சமமாக பார்க்க வேண்டும். பணம் இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் பணம் இல்லாத போது துக்கப்படுவதும் உனது மனதின் பாரபட்சம். உனக்கு எது கிடைத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். எது போனாலும் அதை பற்றியும் கவலைப்படாதே, அதையும் அப்படியே ஏற்றுக்கொள். அப்பொழுது உனக்கு மன அமைதி கிடைக்கும் என்று கூறினார். ஆனால் அது எப்படி சாத்தியம் ஐயா என்று வெங்கடேசன் கேட்டார். அதற்கு ஞானி, உனது ஆசைகளை குறைத்துக்கொள். சிவபக்தியில் உனது மனதை செலுத்து. உனக்கு எது கிடைத்தாலும் அது சிவன் உனக்கு தேவையானது என்று கொடுக்கிறார் என்று ஏற்றுக்கொள். எது கிடைக்கவில்லையோ அது உனக்கு தேவையற்றது என்று சிவன் எண்ணுகிறார் என்று ஏற்றுக்கொள். இந்த மனநிலையை நீ அடைந்து விட்டால் உனக்கு எந்த துன்பமும் இருக்காது. நீ எதற்கும் ஆசைப்பட மாட்டாய், எதையும் இழக்க பயப்படவும் மாட்டாய் என்று கூறினார். வெங்கடேசன் ஞானியின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார். அவர் தனது வீட்டிற்கு திரும்பி வந்து ஞானி சொன்னதை சிந்திக்கத் தொடங்கினார். அவர் தனது செல்வத்தை பற்றிய பயத்தை கைவிட முடிவு செய்தார். அவர் தனது பணத்தை மக்களுக்கு உதவ பயன்படுத்த தொடங்கினார். சிவபக்தியில் மனதை ஒருநிலைப்படுத்தினார். அவர் தனது ஆசைகளை குறைத்து கொண்டார். மேலும் அவருக்கு கிடைத்ததில் திருப்தியடைந்தார். நாட்கள் செல்ல செல்ல வெங்கடேசனின் மனதில் அமைதி குடிகொண்டது. அவர் தனது செல்வத்தை பற்றி கவலைப்படுவதை முழுமையாக நிறுத்திவிட்டார். அவர் தனது வாழ்க்கையை முழுமையாக வாழத் தொடங்கினார். அவர் ஞானியின் வார்த்தைகளின் உண்மையை உணர்ந்தார். தேவை, தேவையற்றது என்ற பாரபட்சம் பார்க்காத நிலையை அடைந்தவருக்கு துன்பம் என்றும் இல்லை என்று உணர்ந்து கொண்டார். இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், விருப்பு வெறுப்பு இல்லாத சிவனின் திருவடிகளை பின்பற்றி நாமும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடந்து கொண்டோமே ஆனால் எப்பொழுதும் துன்பம் ஏற்படுவது இல்லை என்பதே ஆகும். இன்று நாம் அறத்துப்பாலில் உள்ள கடவுள் வாழ்த்து எனும் அதிகாரத்தில் உள்ள 4வது குறளான வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல என்ற குறளை கண்டோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் அடுத்த குறளின் கதையம்சத்துடன் புதிய காணொளியில் காண்போமாக. இந்த காணொளியை கண்டதற்கு மிக்க நன்றி. மேலும் புதிய காணொளிகளை காண்பதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் பட்டனை அமுக்கவும். தங்களின் மேலான கருத்துக்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்.